Hi friends, welcome to my channel VMS Max 12th standard 5th chapter exercise 5.1. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும், கான்செப்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சம் 1 பாருங்கள். ஆரம் 5 சென்டிமீட்டர் அலகுகள் உடையதும் எக்ஸச்சை ஆதிப்புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாட்டை தருவிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு டயக்ராமை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாகவே இந்த கணக்கை போட்டு முடிச்சிடலாம். டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொன்னாங்க, எக்ஸ் ஆக்சிஸை சொன்னாங்களா, எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை தொட்டுன்னு போகிற மாதிரி ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை தொட்டுன்னு போகிற மாதிரி இங்கே ஒரு வட்டம் இருக்காது, 2 வட்டம் இருக்கும். ஸோ 2 வட்டத்தை நம்ம போடலாம் எக்ஸ் ஆக்சிஸை தொட்டுன்னு போகிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதனுடைய ஆரம் என்னன்னாக்கா 5 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனுடைய ஆரம் என்னது 5 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வட்டத்தினுடைய ஆரமும் 5. ஸோ இப்போ இதனுடைய ஆரம் 5 அப்படின்னாக்கா இந்த இடத்துல அதனுடைய மையம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0,5 இருக்கும். ஆல்ரெடி நம்ம கிராஃபில் குறிச்சாலே இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்குதுல்ல, ஸோ இந்த புள்ளியில் என்ன வரும், 0,5 தானே வருவாங்க. ஸோ 0,5 அப்போ மையம்ன்றது இந்த வட்டத்துக்கு 0,5ன்னு தெரியும். இந்த வட்டத்துக்கு என்ன இருக்கும், மையம் 0,-5 இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வட்டத்தினுடைய மையம் 0,5, ஆரம் 5 வச்சு ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடை கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்கு என்ன பண்ணுவோம், 0,-5 வச்சு ஆரத்தை அதே 5 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வட்டத்தினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு மையம் C is equal to 0,5 அப்படின்னு சொல்லிட்டோம். ஆரம் is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, மையம் h,k மற்றும் ஆரம் r கொடுக்கப்பட்டால் வட்டத்தினுடைய சமன்பாடு ஸோ x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. ஓகேங்களா, ஸோ இங்கே மையம்ன்றது h,kன்னு சொன்னல. ஸோ இங்கே நம்ம இந்த கணக்கில் 0,5 தான் மையம். ஸோ ஆரம்னு சொன்னல, ஸோ ஆரம்ன்றது இந்த கணக்கில் r equal to 5. ஸோ மையம் h,k ஆரம் r கொடுக்கப்பட்டால் வட்டத்தினுடைய சமன்பாடு நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு எழுதிட்டோம். ஸோ இதில் எக்ஸோடைய வேல்யூ நமக்கு தெரியாது, ஹெச்சோடைய வேல்யூ தெரியும், கேடு வேல்யூ தெரியும். ஹெச்சோடைய வேல்யூ ஒன்றும் கிடையாது, அந்த மையம் தான் ஹெச்சோடைய வேல்யூ. ஸோ ஹெச்சோடைய வேல்யூ மையம் 0,5ன்றதுனால h 0, k 5, ஆரம்ன்றதும் ஆல்சோ 5 தான். ஸோ இப்போ கேடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த சமன்பாட்டில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம், இந்த எக்ஸ் அப்படியே போட்டோம், மைனஸை போட்டோம். ஹெச்சோடைய வேல்யூ 0, ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஒய் மைனஸ் அப்படியே போட்டோம். கேவுடைய வேல்யூ +5, ஸோ +5 இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு ஆரோடைய வேல்யூ என்னது அப்படின்னாக்கா இந்த ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் வருதுன்னா ஆரோட வேல்யூ 5, ஸோ 5 ஸ்கொயர் இங்கே வந்துச்சு. நெக்ஸ்ட் இது x - 0 அப்படின்றது நமக்கு வெறும் எக்ஸ் தான் தெரியும். ஸோ எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடுறோம். அந்த நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் இந்த ஸ்கொயர் வரும். ஸோ y - 5 the whole square, y - 5 the whole square போது a - b the whole square ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். a - b the whole square is equal to a square -2ab + b square அப்படின்ற ஃபார்முலா. ஸோ இங்கே a இருக்கிற இடத்துல y இருக்குது, b இருக்கிற இடத்துல 5 இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் விரிவுபடுத்தணும் அப்படின்னாக்கா y square - 2 5y + 5 square equal to 5 square அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆல்ரெடி இந்த 5 ஸ்கொயருக்கு இந்த 5 ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 5 ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா மீதி என்ன இருக்கும்னாக்கா இந்த இடத்துல x ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் y ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் இந்த i 2 10, ஸோ 5 2 பெருக்கணும் அப்படின்னாக்கா 10 இருக்கும். ஸோ 10y இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வட்டத்தினுடைய சமன்பாடு. இதான் வட்டம் 1, அதாவது இப்போ மையப்புள்ளி 0,5 உடைய வட்டத்தினுடைய சமன்பாடு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வட்டம் 2. வட்டம் 2 ஒன்றும் கிடையாது, இந்த கீழே இருக்கிற வட்டம். ஸோ கீழே இருக்கிற வட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மையம் C is equal to 0,-5ன்னு சொன்னோம். ஆரம் அதே 5 தான். ஸோ மையம் h,k மற்றும் ஆரம் கொடுக்கப்பட்டால் வட்டத்தினுடைய சமன்பாடு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், x - h the whole square plus y - k the whole square equal to r square. ஸோ இங்கே ஹெச்சோடி வேல்யூ இந்த இடத்துல ஹெச்சோடி வேல்யூனாக்கா 0 தான், கேஓடி வேல்யூ -5. ஆனால் போன வட்டம் 1 கேஓடி வேல்யூ +5 இருக்கும். ஆரத்தினுடைய வேல்யூ சேஞ்ச் இல்லை, ஆரம் அதே 5 தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா எக்ஸோடைய வேல்யூ நமக்கு எக்ஸே தான் வரும், மைனஸ் இறக்கிறோம். ஹெச்சோடைய வேல்யூ 0, ஸோ இறக்கிட்டோம். ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோ, இந்த ஒய் அப்படியே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் மைனஸ் கேவோட வேல்யூ என்னது, ஆல்ரெடி -5. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குதுன்றதுனால மைனஸ் சேர்ந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒய் +5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் - 0 எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் ஒய் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளஸ்ஸு. ஸோ ஒய் +5 the whole square இருக்குது. ஸோ அது a + b the whole square. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், a square + 2ab + b square அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்.
ஸோ அந்த ஃபார்முலா என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை நம்ம வந்து விரிவுபடுத்தி இதை போட்டுக்கிறோம். ஸோ ஏ ஸ்கொயர், ஏ இடத்துல ஒய் இருக்குது, பி இடத்துல 5 இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஒய் ஸ்கொயராக மாறுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2ab அப்படின்னு வரல, அதான் 25y. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி ஸ்கொயர்னு வரல, அதான் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இந்த 5க்கு இந்த 5 ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மீதி என்ன இருக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்கும். I 2 10. ஸோ 10y. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன், வட்டம் ரெண்டாவது வட்டத்தினுடைய சமன்பாடு.